அந்த கிளவியோட வீட்டுக்குள்ள வந்துட்டோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ரூமில் எது இருக்கான்னு பார்த்துப்போம். எதுவும் இல்லை, நமக்கு தெரிஞ்சது தானே அது. எனக்கு என்ன டவுட்டு, இதை போட்டால் சவுண்டு வரல. இங்கே போட்டுட்டு அப்படியே புரிஞ்சுதா காய்ஸ்? அவள் இப்படி வந்தோன்னா நம்ம அப்படி ஓடி போகிறோம். அதுக்குள்ளே பார்த்துட்டோன்னா சாவ வேண்டியதான். எங்கேயுமே பார்க்கல. நகத்தை பாருங்க. பார்த்துட்டா அந்த கிளவி பார்த்துட்டா. ஐயோ மாட்டிக்கிட்டேன். அவள் பார்க்கல. இந்த கிளவிக்கெல்லாம் கண்ணு தெரியாதுல்ல, அதே நான் மறந்து போயிடுறேன் அடிக்கடி. பாருங்க கை பெட்ரோலு. இந்த கிளவி பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடுவோமா காய்ஸ்? இந்த வந்துட்டா. இப்போ இங்கே வருவா. நம்ம இப்போ எவ்வளோ மறுபடியும் அங்கே கூப்பிடுவோமா காய்ஸ்? அடுத்தாடி ஹாலோவின் திங்க போயிட்டு இவ்வளோ குழம்பு வச்சிடுமா? போயிட்டாளா? சொல்லு, எங்கேயாவது வந்துட போகிறா. இருப்பா நேரத்துக்கு இந்த போல் இங்கே தான் நிற்கிறா. இந்த கிளவி காது கேட்காதுன்னு நினைக்கிறேன். போது நார்மலாக இந்த கிழவனுக்கு தான் காது கேட்காது. இப்போ இந்த கிளவிக்கு காது கேட்காம போயிட்டு என்ன பண்ணுறது? வாடிங்க. இருங்க காய்ஸ், இந்த கிளவியை மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கும் போது காமிக்கிறேன். நமக்கு வெப்பன் கீ கிடச்சினா அந்த காருக்கு முன்னாடி தான் இருந்தது வெப்பன் கீ. அவள் இங்கே வந்து பார்க்கறதுக்குள்ள நம்ம துப்பாக்கி எடுத்து வந்து போட்டு தள்ளிடுவோம். இப்போ அவளை போட்டு பரவா பார்த்துட்டா. ஹெட்ஷாட். மூக்கிலே சொல்லிவிட்டுங்க, வாயில் சொல்லிவிட்டுங்க. என்ன அடிக்க மாதிரி வந்துட்டா? கிளவி தானே, கிளவி என்ன இருங்க. இப்போ ரூமில் எதுவும் இருக்கா? இங்கே இருக்கான்னு பார்த்துட்டு போயிடுவோம். இங்கெல்லாம் எதுவும் இல்லை, தேவையானப்போ எதுவுமே இருக்காது. நான் ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடாமல் வரணும். இங்கே எல்லாமே கிடச்சிடும் காய்ஸ். இங்கே இந்த பொம்மை மட்டும் தான் இருக்குது. இந்த பொம்மையை வச்சு நான் என்ன பண்ணுறது? சிலிண்டர் என்ன அது தந்தாலும் பரவாயில்ல. சிலிண்டர் இனியா துப்பாக்கி பார்த்து காய்ஸ். இதுக்கு நம்ம போய் திருப்பி எடுத்துப்போம். எதுக்கும் இங்கேயே போட்டு வச்சுக்கோமா? இல்லை காய்ஸ், நமக்கு வேறு ஒரு வேலை இருக்குது. எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய வெப்பன் ஒன்று எடுக்கணும். அதையும் நம்ம மறந்துட்டோம். அந்த பள்ளி முக்கிய சேர்த்துருப்பாளா? ஐயையோ மறுபடியும் வந்துட்டாளா? எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வரமாட்டாளே அவன்? என்ன இருக்குது? துப்பாக்கியோட பாட்டு இருக்கு காய்ஸ். இங்கே எதுவும் இல்லை. இங்கே ரிமோட் இருக்குது. காக்கா கிட்ட காம்பீல் இருக்குது. ரொம்ப மேலே வேண்டாம். அந்த கிளவையை போட்டு சாகுமா? கிளவி வாடி, உன் மண்டை உடச்சு நான் ரெடியாக இருக்கேன். வாடி கிளவி வாடி, முடிந்தா வாடி கிளவி. காய்ஸ் கிளவியை பாருங்கள், உடஞ்சிட்டா. என்ன உடஞ்சிட்டா? சரி அவள் கிடக்குறா. ஐயோ என்னாடி, என்ன பறந்துட்டா? பரவாயில்ல, நம்ம போய் இந்த ட்ராப்பை போட வேண்டிய இடத்துல போட்டுருவோம். இந்த ட்ராப்பை இந்த இடத்துல அடிச்சது தான் கைஸ் கரெக்டாக இருக்கும். நம்மளும் ஈஸியாக தப்பிச்சுப்போம் அந்த இடத்துலேருந்து. துப்பாக்கி 3 பாட்டும் கிடச்சிட்டு காய்ஸ். அவ்வளோதான், நம்ம தான் இங்கே ரெடி. துப்பாக்கி 3 பாய்ச்சி வச்சு துப்பாக்கி எடுத்துருவோம். தெரியாமல் தள்ளி விட்டுட்டோம். அந்த கிளவி இங்கே வரத்துக்கான வாய்ப்பெல்லாம் இல்லையே. அந்த கிளவி ட்ராப்பில் மாட்டிக்கிட்டா. இதுக்கு தான் நம்மள்ட்ட வம்பளுக்கு கூடாதுங்கிறது காய்ஸ். அதிசயமாக நமக்கு வந்த உடனே ப்ளே ஹவுஸ் கீ கிடச்சிட்டு, வாங்க ப்ளே ஹவுஸுக்கு போய் விளாண்டுட்டு வருவோம். இல்லை மிஞ்சி போனால் அந்த கிளவி மாஸ்டர் கீ தான் வச்சுருக்கோம். கூட்ட தற்கொலை. நம்ம அங்கே ஒரு காக்கில் பார்த்தோம் காய்ஸ், அதை எடுத்துகிட்டு வந்துடுமா? இங்கே அப்படியே இங்கே செஸ் பண்ணிவிடுவோம். நம்ம அந்த கிளவி பார்த்தானா பார்த்துப்போம். துப்பாக்கி எடுத்தாச்சு. இனிமேல் அந்த கிளவி வந்தாக்கா அவ்வளோ சுட்டு கொள்கிறோம்.
ஏய் எங்கே இருந்தாலும் இப்போ என் முன்னாடி வாடி வாடி முன்னாடி ஆம்பளையாக இருந்தால் முன்னாடி வாடி. ஐயோ சாரி காய்ஸ், நம்ம கிராணி ஒரு பொம்பளைங்கிறத மறந்துட்டேன். நமக்கு பாட்டி அவங்க, அதனால் அந்த பாட்டி வந்து நம்ம வலிக்காமல் கொடுத்துடுவோம். ஹெட்ஷாட் பண்ணி இன்றைக்கி ஒரு அச்சீவ்மெண்ட் அன்லாக் பண்ணிவிடுவோமா காய்ஸ். பாட்டி வாங்க பாட்டி. பாட்டி வந்துட்டாங்க, ஆனால் போட்டு தள்ளுறதா வீடியோ பண்ண முடியல. 2 நிமிஷத்துக்கு பாட்டி தொல்லை இல்லை. சரி போனால் போகுது பாட்டி. நம்ம துப்பாக்கி இங்கே போட்டுட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம் அங்கே என்ன வச்சுருக்கான்னு. எப்படியும் அந்த கிளவி ஒன்றும் உருப்படியாக வச்சுருக்க மாட்டா. பேரலாக்கி கைஸ் உருப்படியான ஒரு பொருள் தான். நம்ம என்ன எஸ்கேப் பண்ணாலும் நான் அப்புறமே பார்த்துப்பேன். எதுக்கு பொருள் அதிகமாக கிடச்சிருக்கோ அந்த எஸ்கேப்பை நம்ம பண்ணுவோம். இப்போ பேரலாக்கி கிடச்சிட்டு, ஆனால் இந்த இன்ஜினுக்கு தேவையான எந்த பொருளுமே கிடைக்கல. இன்னும் கார்க்கி கூட நமக்கு கிடைக்கல. இது வேற பயமாக இருக்குது. அந்த 2 நிமிஷம் சரி காய்ஸ், அவன் நேரத்துக்கு நம்ம போட்ட அளப்பறைக்கு இங்கே வந்திருப்பா. நம்ம போயிட்டு பார்ப்போம்மா. இப்படி தான் இருக்குது, நம்ம போயிட்டு பார்ப்போம். சுத்தியார் எடுத்துகிட்டு வருவோம். போயிட்டு நம்ம இந்த ட்ராப்பை ரீலோட் பண்ணிப்போம். அவர் வந்து தானே ட்ராப்பில் மாட்டிப்பான். நம்ம போய் நம்ம அந்த பூட்டிக்குள்ள ரூம், அந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் காய்ஸ். நமக்கு அந்த சலந்தியோட சாப்பாடு தான் இருக்குது காய்ஸ். இந்த புக் எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம பேச கண்டினியூ நம்ம பார்த்துப்போம். ஐயோ போக விட மாட்டேங்கிறாளே. ஐயோ சாப்பிட்றோம். இது ஏன் தெரில காய்ஸ், இந்த மாதிரி அடிக்கடி சாப்பிடும். இது பக்கா என்னன்னே தெரியல. உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏதோ டே 2 தேவையே இல்லாமல் வீணாக போயிட்டு டே 2. அந்த பிராணி வந்திருப்பாளா இல்லையா எதுவுமே தெரியல. ஐயோ ஸ்டெக்காதே. இப்போ இங்கே நின்று எங்கேயும் பார்த்தாலும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஓடி தப்பிச்சுப்போம். ஐயோ காய்ஸ் ஸ்டெக் ஆகிட்டோம். இங்கே இல்லை. நம்ம இங்கே சவுண்டு போட்டிருக்கோம். இந்த இடத்துக்கு இங்கே வருவா. நம்ம இப்படியே போயிட்டு பார்த்துட்டோம் எங்கேயோ. நம்ம இப்படியே போயிடுவோம். நம்ம நேரம் இங்கே வந்துட்டு எப்போயாவது கிராணியை ஹெட்ஷாட் போட்டதில்ல பார்ப்போம். லைவ் ஓடித்தான் இருக்கு. நீ கிராணி இங்கே வா, ஹெட்ஷாட் போடணும்னா. பாட்டி இங்கே வாங்க பாட்டி, உங்களுக்கு சொல்ல குழம்பு வச்சு தரேன். பாட்டி வந்துட்டாங்க. பாட்டி ஹெட்ஷாட் பண்ண போகிறோம். வாங்க 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 பாட்டி, வேங்க வாங்க. சுட போகிறோன்னு தெரியாமல் வந்துகிட்டே இருக்காங்க. வாங்க பாட்டி வாங்க. ஆகா ஹெட்ஷாட் பண்ண முடியல, ஆனால் சுற்றி கொண்டுட்டோம். ஒரு வாட்டியே ஹெட்ஷாட் பண்ணது இந்த கிராணியை. சாவடி. இவன் வேறு சாப்பிட்றது இல்லாமல் வழியில் வர வந்து படுத்துக்கிறாவ. வாங்க இதுதான் நல்ல கேப் நமக்கு. நம்ம போய்ட்டான் சரி அந்த பொருளை ரீலோட் பண்ணிவிட்டு, இது இங்கேயே துப்பாக்கி இங்கேயே இருக்கும். நீங்கள் அதுக்கே தேவைப்படும். நம்மளோட ஃப்ரீ ஸ்டாப்பை ரீலோட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டராகவே போட்டுருவோம். அந்த கிளவியாலாம் நம்ப முடியாது. நம்ம போய்ட்டு அந்த 8 கால் பாட்டியை நம்ம கலக்கி விட்ருவோம். இங்கே இன்ஜின் பார்ட் இங்கே இருக்குது. ஆங்கரை வர தள்ளி விட்டுட்டோம். பாட்டி சீக்கிரமாக சாப்பிட்டாங்க. நாங்கள் போய் இங்கே வேலையை பார்க்குறோம். காசு எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லா இடத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு நம்ம பாட்டி வந்திருப்பாங்க. ஆஹா நம்ம நல்ல துப்பாக்கி இல்லையே. போய் துப்பாக்கி மட்டும் லோட் பண்ணிட்டு வந்துடுவோம். நம்ம
நம்ம பாட்டியை கொல்லுவோன்னு நினச்சேன். அவங்களே போய் ஃப்ரீ ஸ்டாப்பில் தானாக காலை வச்சு மாட்டிக்கிட்டாங்க. இருங்க நம்ம போய் எனக்கு புல்லட் லோட் பண்ணி வச்சுப்போம். நம்ம மாடியில் ஒரு காப்பி வீல் பார்த்தால அதையும் எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டுருவோம். நமக்கு தேவைப்படும். ப்ளே ஹவுஸ் கீழே பண்ண. ஐயோ எங்கடா பார்த்தோம் அதை? இடம் மறந்துட்டே. சரி நம்ம ஸ்பைடர் கீயை போட்டு ஸ்பைடர் பார்ட்டியோட இடத்துக்கு போவோம். இது ஜஸ்ட் மிஸ்ட்டு. போட்டாச்சு கரெக்டாக. சுற்றி ஆகுது. சுற்றியில் நம்ம அப்புறமே எடுத்துகிட்டு போய் பார்த்துப்போம் அவங்க மேலெல்லாம் என்னென்ன இருக்குன்னு. நம்ம போயிட்டு இப்போ நம்ம செலந்தி பாட்டியோட ரூம்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அப்படியே 2 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெருசாச்சு. இங்கே எதுவும் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு வழியை திறந்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்களேன், இங்கே ஒன்று தான் பயமாக இருக்கா. போயிட்டு இருக்க மாட்டா. போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த இடம் மட்டும்தான் பக்குங்குது. நமக்கு இன்னும் கிராங்க் பெயின் வேறு கிடைக்கல. அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே வேறு எங்கெங்கெல்லாம் பொட்டி இருக்குன்னு வேறு தெரியல. ஆமாம், அந்த வழியிலே ஒன்று இருக்கும்ல ஒரு பொட்டி. பார்த்துப்போம். இல்லை, எங்கேயும் ஒன்றும் இல்லை. எல்லாமே எம்டி ஸ்பேஸாகவே இருக்குது. எதுவும் இருக்காதுன்னு நின்று போகலாம். சுற்றிட்டாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நம்பர் வேலை தெரியலை. ஒன்றா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாமியே சரணம். இப்போ ஒன்றா தான் இருக்கணும். ஒன்று தான் சேஃப்டி கிடச்சிட்டு. ஓகே நைஸா இந்த கேள்வி பண்ணிடலாமா? போயிடுவோம். இல்லை காய்ஸ், ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்காங்க. சேஃப்டியை போட்டுட்டு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஒயர் கட்டரா? அதுக்கப்புறம் எதுக்கு நமக்கு செயின் கட்டரே கிடச்சிட்டு இது வேஸ்ட்டாக போனால் அந்த சேஃப்டியே. நமக்கு வேறு என்னென்ன பொருள் வேணும், எப்படி எஸ்கேப் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவுமே இல்லை நமக்கு. இடையில வேறு அந்த கிளவி வர திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் கொடுப்பா. நம்ம ரிமோட் எங்கேயோ பார்த்தோமே, எங்கே பார்த்தோம் ரிமோட்டு? இருங்க கொஞ்சம் யோசிப்போம். இங்கே பார்த்தோம் ரிமோட்டு. பாட்டிமா இங்கே வாங்க, நான் உங்களுக்காக சூப் வச்சு கொடுத்துருக்கேன். எதுக்கும் பார்த்தே போவோம். குக்கால் வந்துட்டு அவ்வளோதான். இதான ஏசி ரிமோட். ஓகே, நம்ம பாட்டிமாக்கு மறுபடியும் ட்ராப் வச்சுருவோம். பாட்டிமா வாங்க, ட்ராப்பில் வந்து உட்காருங்க. வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு இருக்கும் பாட்டி, வாங்க. ஆனால் வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கும். வேகமாக போங்க. மாட்டிக்கிட்டீங்க. ஏன் பாட்டி உங்களுக்கு இந்த என்கிட்ட ஏன் வம்பளுக்குறீங்க நீங்கள்? இன்னும் இங்கே இதுவுமே இல்லை, உட்படாத பொருளா செய்யுது. இப்போ இன்னும் கிராங்க் வேணும் நம்ம தேடி இருக்கலை. அதுக்கு நம்ம மாடிக்கு தான் போய் பார்க்கணும் போல. அப்போனா இதில் வந்து பார்த்துட்டோமே. ஃபஸ்ட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம போயிட்டு இங்கே போயிட்டு ட்ராப்பை மறுபடியும் வச்சுருவோம்.
சுத்தியல். இருங்க, நம்ம கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. நம்ம எதுக்கு உள்ளே போயிட்டு பாட்டியை மறுபடியும் கொண்டுட்டு பார்ப்போம். கைஸ், பாட்டிமா வந்துட்டாங்க. இப்போ எப்படி இங்கே வரும்போது விழுந்துருவாங்க ஃப்ரீஸ் பம்பில் காலை வச்சு. அதோ நான் நினச்சது நடந்துட்டு. பாட்டிமா டங். ஆஹா, நான் அவனை மறந்துட்டேனே. இந்த பாட்டி வர ஏதாவது வம்பிழுப்பாங்க வந்து. மறுபடியும் அனுப்பிச்சிட்டு போகணுமா? சாவி கிடக்கு. வேஸ்டப்பில் மாட்டிக்கக்கூடாது. ஃபோன் வேறு கொஞ்சம் ஹேங்க் ஆகுது. திடீர்னு ராணி வரும்போது டக்குன்னு புட்டுக்கிட்டு போயிட்டுனா ஸோ அதாக புட்டுக்கிட்டு போக வேண்டியதான். கார்கி கிடச்சிட்டு நமக்கு சுற்றி வேற எங்கேயாவது தேவைப்படும். இப்போ கீழே தேவைப்படும்னு நினைக்கிறேன். நம்ம அதை தூக்கி கீழே போட்டுட்டு உள்ள என்ன இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அவ்வளோதான். இந்த ரூமில் நமக்கு வேறு எந்த வேலையுமே இல்லை. பொம்மையை தூக்கி வந்து இங்கே போடணும். ஒன்றும் பெரிய வேலை இல்லை நம்மளுக்கு. இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, இந்த கிளவி தான் பிரச்சனை. இங்கே இல்லை, எதுவும் இல்லை. அந்த கிளவி எப்படியோ பார்த்துட்டா. உள்ளே போய் இப்போ நம்ம உள்ளே போய் நினைப்போம். அப்படியே இங்கே மாடிக்கு தான் வருவா. அடியாய் கிளவி வாடிங்க. அந்த கிளவி இங்கே இருக்கா. வாங்க, இப்போயாவது கிளவி ஹெட்ஷாட் போட முடியுதான்னு பார்ப்போம். கொஞ்சம் டைம் இருக்கா இங்கேருந்து வரத்துக்கு. ஐயோ, நான் சுட்டேனே அவளை. ஆனால் அவள் என்ன பக் ஆகிட்டா என்ன இதுனே தெரியலை. டே 3 ஆரம்பிச்சிட்டு இல்லை, அவள் வேறு ஆக்ரோஷமாக ஆயிருப்பா. டே 3 ஸ்டார்ட் ஆகிட்டு. இருங்க, அதே மாதிரி நம்ம இந்த கிளவி நான் ஏதாவது பண்ணேன். அவளாக வந்து அவளாக செத்துட்டா. ஸோ நோ ப்ராப்ளம், நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நமக்கு துப்பாக்கியில் நம்ம அவளை சுட்டு எப்படி தான் அவள் சாவலன்னு தெரியலை. பார்த்துப்போம், நமக்கு தெரியாததா. இன்னும் எனக்கு வேறு எங்கெங்கெல்லாம் ஏதாவது இருக்கும்னு தெரியலை. எங்கே தேடியாச்சு. ப்ளே ஹவுஸ்குள்ளே என்ன இருக்கும்? இது ரிமோட்டு. இதெல்லாம் எதுவும் இருக்கா? கைஸ், நம்ம கார் சாவி எடுத்தோம்ல. கார் சாவி எடுத்தோம்ல, அது எங்க? ஆமால, இதுங்க மாடியில் போய் பார்ப்போம். गाइस நம்ம கார் சாவியை காணோம். அடிச்சிடா. ஐயோ, டே 4 ஆகிட்டு. அப்போனா இந்த கேம் சாவ போகிற கண்டிப்பாக. துப்பாக்கி எடுக்கவும் முடியல, கார் சாவியையும் காணும்.
எனிவே நம்ம இந்த கேமில் சாவ தான் போகிறோம். சரி நம்ம புது கேம் போட்டுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கிராணியை நம்ம கையால் ஒரு வாட்டி கொண்டுப்போம். நம்மளை கொண்டாங்கல்ல சும்மாவே விடக்கூடாது. இல்லை ஒரு வேளை கார் சாவியை போட்டுட்டு போய் திறந்துட்டோமா? இது என்னன்னே தெரியல. நமக்கு சிட்டியில் கிடச்சிட்டு மாஸ்டர் கீ கிடச்சிட்டா போதும். நம்ம கிராணியை ஒரு 2 செகண்டுக்கு போட்டு சொல்லிட்டு ஏய் கிளவி ஐயோ மறுபடியும் செத்துட்டோம். தேவையில்லாமல் அவன் மண்டையில் சுட்டோன்னு. இல்லை காய்ஸ், இன்னும் லாஸ்ட் டே இருக்குது. அதே மறந்துட்டேனா? இன்னும் ஒரு நாள் இருக்குது நம்ம கிராணிக்கிட்ட. கிளவி வாடி, நான் அந்த சைடு போகணும். இப்போது செயின் கட்டர் கிடச்சிட்டு இன்னும் மாஸ்டர் கீ மட்டும் கிடச்சா போதும். ஆனால் அதான் கிடைக்காது, அதான் பிரச்சனை. இப்போ வரப்போகிறா. பார்த்துட்டாங்க வர. வா 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 வா. வா hide and seek. ஐயோ ரொம்ப ஹேங்க் ஆகுது. கார் சாவி இங்கே இருக்குது காய்ஸ். கார்டு கீழே என்ன இருக்குது? தர்பூசணி. தர்பூசணி மட்டும் மாஸ்டர் கீ இருக்கணும். மாஸ்டர் கீ இருந்தால் இந்த இடத்த வச்சு தப்பிச்சு போயிடலாம். இந்த நேரம் பார்த்து ஃபோன் வேறு ஸ்டெக் ஆகுது. போகணும், நம்ம மாஸ்டர் கீ இருக்கணும். அந்த கிழவிக்கிட்ட சாவாமல் தப்பிச்சு போகணும். ஐயோ தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் கிடைக்குதே. எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் கீ அந்த சிலந்தைக்கிட்ட கீழே ஒரு இடம் இருக்கும்ல, அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். நமக்கு தான் தேவையில்லை, இதை எங்கேயே போட்டுட்டு திருப்பதி எடுத்துகிட்டு போவோம். லாஸ்ட் டே போய் பார்ப்போம். அந்த குட்டிக்கால் கடையில் வேறு எங்கே இருப்பான்னு தெரியலை. இந்த சைடு இருந்தாலும் பிரச்சனை தான், இந்த சைடு இருந்தாலும் பிரச்சனை தான். எங்கே இருக்கான்னு தெரியாமல் நம்ம எங்கே போகிறது? எங்கேயுமே பார்த்துட்டா நமக்கு மாஸ்டர் கீ கிடைச்சதுன்னா நம்ம தப்பிச்சு போயிடலாம் ராணி வீட்டிலேருந்து. இதையே திரும்பி திரும்பி வரா மறுபடியும் மறுபடியும் போய் தொலைய மாட்டேங்கிறாரு.
போயிட்டா அந்த சைடு. நம்ம இப்போயே போயிட்டு இதுக்குள்ளே போயிடுவோம். போயாச்சு இதுக்குள்ளே. இல்லை மாஸ்டர் கீ இருக்கணும். மாஸ்டர் கீ எஸ். நம்ம இந்த இடத்த விட்டு வெளில போக போகிறோம். பட் எங்கே இருப்பான்னு தெரியலை. கைஸ் மாஸ்டர் கீ கிடச்சிது. நம்ம போயிட்டு கடைசியில் டே 5 அன்றைக்கி நம்ம தப்பிச்சு போக போகிறோம். நம்ம கிராணி வந்து உள்ளே போகட்டும். உள்ளே போனோன்னா அவளை போட்டு கொன்னுட்டு நம்ம போயிட்டு தப்பிச்சிருவோம் இந்த வீட்டை விட்டு. ஓகே காய்ஸ், அந்த கிளவி வருவாளா இல்லையான்னு வேறு தெரியலை. வந்துட்டா உள்ளே போனோன்னா அவளை கொன்னுட்டு நமக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம தப்பிச்சு போயிடுவோம். நம்ம லாக் போட்டாச்சு. கொஞ்சம் கூட டயத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாது. நம்ம இந்த இதை எடுத்துகிட்டு இங்கேயும் கட் பண்ணிவிடுவோம். சுத்தியில் எடுத்துகிட்டு அவ்வளோதான். நம்ம இப்போ மாஸ்டர் கீ மட்டும் அவள் அந்த ரூம்குள்ளே போட்டால அதை எடுத்துகிட்டு வந்து எஸ்கேப் ஆகிடுவோம். புகையாக இருக்கும். இருங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஐயோ வேறு இப்படி அடைச்சிருந்தாலும் நல்ல நேரமே கிடையாது. இதுங்க மறைய போகிறா. மறைஞ்சிட்டா. மறைஞ்சிட்டானா மறுஜன்மம் எடுத்து வந்துருப்பாளே. பரவாயில்ல, நம்ம தப்பிக்க போகிறோம். இதான் நம்ம பண்ண முதல் டோர் எஸ்கேப். அவ்வளோதான். இந்த கிளவியை பாருங்கள், இப்போ மூஞ்சை கிட்ட கட்டுட்டு வருவாளா அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு வர மூஞ்சை பார்த்தா பயமே. காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.